என் சமையல் அறையில் இன்றைக்கி பட்டாணியை வச்சு 2 டிஷ்ஷு. பட்டாணி கிடைக்கிற சீசனில் வாங்கி ஸ்டோர் பண்ணுறது ஒரு பக்கம்னா, ஒரு பக்கம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது வாங்கி வாங்கி செஞ்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு சந்தோஷம், திருப்தி இருக்கும். பட்டாணியை வச்சு எத்தனை வெரைட்டிஸ், எத்தனை விதமாக பண்ணுறோம். இந்த 2 விதம் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி பண்ணலாமேன்னு பார்த்தேன். யூஸ்வலாக ஹோட்டலில் போய் உட்காந்தோன்னா இந்த பட்டாணி மசாலா, பட்டாணி சப்ஜி அது இதுன்னு விதவிதமாக வேறு பேர் வச்சுருப்பாங்க அதுக்கு. அதெல்லாம் சொல்லி வாங்குவோம். நிறைய பேர் என்னை கேட்குற விஷயம் வந்து, இந்த பட்டாணியில் பட்டாணியோ பன்னீரோ வச்சு வெள்ளையாக ஒரு குருமா பண்ணுறாங்களே, இது எப்படி பண்ணுறது மேடம்? அன்றைக்கி அதை தான் பண்ண போகிறோம். பட்டாணி வெள்ளை குருமா. அடுத்தது பட்டாணியை வச்சு ஒரு பூரி, அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது பட்டாணியை வச்சு ஒரு வெள்ளை குருமா. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பட்டாணி வெள்ளை குருமா செய்ய தேவையான பொருட்கள்: பட்டாணி 1 கப், வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி சிறிதளவு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் தலா 2, தயிர் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி 10 அல்லது 12, வெங்காயம் பெரியதாக 2, பச்சை மிளகாய் 4 அல்லது 5, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த பட்டாணி வெள்ளை குருமா பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? நான் ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா பட்டாணி நான் இன்றைக்கி ஸ்டோர் பண்ண பட்டாணி எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக பட்டாணி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு நான்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஃப்ரெஷ் பீஸ் பட்டாணி வாங்கி பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த பட்டாணி டக்குன்னு வெந்துடும். ஆனால் நீங்கள் புதுசாக வாங்கி உடனே ஃப்ரெஷ்ஷாக உரிச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன கொஞ்சமாக தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுங்க. ஏன்னா அது வந்து இந்த மசாலாலாம் டக்குன்னு வேகாது. ஸோ இதுதான் வித்தியாசம். அதே மாதிரி ஸ்டோர் பண்ணுற பட்டாணியாக இருந்தால் வருஷம் முழுக்க உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அதுலேருந்து கொஞ்சம் போல் எடுத்து கொதிக்கிற குருமாலையோ குழம்புலையோ எதில் வேணால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு 2 நிமிஷத்தில் அது வெந்துடும். நம்ம வந்து ஒரு கொதி விட்டு தான் எடுத்து ஸ்டோர் பண்ணுறோம். அதனால நான் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பட்டாணி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக முதல்ல எண்ணெயை விட்டுட்டு ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். இதில் கொஞ்சம் பெரிய துண்டாக பார்த்து போட்டுங்க. 2 துண்டு பட்டை, இன்னும் ஒரு 2-3 ஏலக்காய், 2-3 கிராம்பு, இது இருந்தால் போதும் உங்களுக்கு. ஏன்னா இது லாஸ்ட்டு நம்ம அரைக்க போகிற போது வெளியில் எடுத்துருவோம். இதையும் சேர்த்து நம்ம அரைக்க மாட்டோம். ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் அது உள்ளே இறங்குற வரைக்கும் தான் நமக்கு. நீங்கள் இந்த 1 கப் பட்டாணிக்கு ஆனால் அளவு இது. இதுக்கு மேலே வாசனை வேணுங்கிற போது தான் நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கிறோம். பட் நல்ல வாசனை பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இதை தாண்டி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதோட பச்சை மிளகாயை உடச்சி போடுங்க, தெரிக்கும். இது வெள்ளை குருமாங்கிறதுனால வந்து உங்களுக்கு சட்டுன்னு காரம் தெரியாது. அதனால தான் அதுக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். காரம் மட்டும் நீங்கள் எப்பவும் நான் சொல்கிறது தான், அவரவர் வீட்டு வழக்கப்படி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இது லேசாக வதங்கும் போதே வெங்காயத்தை போட்டுடுங்க. வெங்காயத்தோட முந்திரி பருப்பு மெயினாக இதுக்கு பைண்டிங் ஏஜென்ட்டு. பொட்டுக்கடலைலாம் நல்லா இருக்காது. முந்திரி பருப்பு தான் போடணும். முந்திரி பருப்பு இவ்வளோ போட முடியலன்னா சரி, நம்ம வீட்டில் ஒரு ஸ்டாக் இல்லை அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி கசகசா விற்கிற விலைக்கு முந்திரி பருப்பு வாங்கியே சேர்த்துடலாம். இதோட இஞ்சி பூண்டு விழுது, இப்போ இது ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி, இது போதும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து அந்த வெங்காயம் வேகட்டும். இது கொதிக்க ஆரம்பித்தோன்னே கொஞ்சமாக தீயை குறைச்சிடுங்க. குறைச்சி இதில் ஒரு மூடியை போட்டுடலாம். மூடி போட்டுட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து நம்ம நல்லா நைஸ் விழுதாக அரைக்கணும். அரைக்க முன்னாடி பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்துடணும். இப்போ இதை மூடியை போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துடணும். அதுக்கப்புறம் திருப்பி இப்படி தான் வதக்குவோம். ஆனால் வெங்காயம் ஓரளவு வெந்துடணும். அதனால் பார்த்துக்கங்க. இப்போ இது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம்.
இப்போ இதை நல்ல ஒரு வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாதிரி வெந்திருக்கு பாருங்கள், அந்த மாதிரி வேக வச்சுருக்கோம். இப்போ இதுலேருந்து இந்த பட்டையெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் எடுத்துடணும். இதோடு சேர்த்து அரைக்கக்கூடாது, ஏன்னா கரம் மசாலாவும் போடுறோம். இதுவும் போடும்போது வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதனால் இதெல்லாம் எடுத்துருங்க. இல்லை வாசனை நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறவங்களாம் தான் விட்டுறலாம். ஆனால் இதை அரைக்கும் போது வாயில் தட்டுப்படும், ஏன்னா ரொம்ப நைஸாக அரைப்பட முடியாது. அதனால் பார்த்து எடுத்துருங்க. இப்போ இதை பார்த்து எடுத்துகிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ இதை அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. வெங்காயம் எல்லாம் வதக்கி நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை இருத்து அந்த தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இது தண்ணி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணியும் சேர்த்து அதோடு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை அரைச்சாச்சு. இது எப்படி வதக்கிறது தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதில் ஒரு பேனை போட்டு வச்சுருக்கேன். இந்த பேனில் எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இந்த டிஷ் கொஞ்சம் ரிச்சாக தாங்க இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய். இனிமேல் இதில் தாளிக்கிற வேலை கிடையாது, நம்ம அரைச்ச விழுதை போட்டு வதக்கணும். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருக்கு. இந்த காஞ்சதில் இந்த அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போக நம்ம வதக்கணும். இதில் இந்த அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ வேணாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பட் பொதுவாக நம்ம செஞ்சு காமிக்கும்போது ஹோட்டலில் உள்ள டிஷ் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் கேட்குறீங்க, அதே மாதிரியே பண்ணும். அதனால் ஹோட்டல் ஸ்டைல்லே பண்ணி காமிச்சிருக்கோம். அவங்க இப்போ நம்ம பொதுவாக வீட்டில் பண்ணும்போது இவ்வளோ நெய்யோ எண்ணெயோ ஊற்ற மாட்டோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குறைச்சி கூட்டி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றியிருந்த எண்ணெய் நெய் அதை கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இப்போ வெளியில் தள்ள ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா அந்த பச்சை வாசனை போக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே அந்த எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் தள்ளுது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். வந்ததுன்னா அந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னு அர்த்தம். எப்படி இருந்தாலும் நம்ம வதக்கி வேக விட்டுருந்தாலும் அதில் ஒரு இளம் பச்சை வாசனை இருக்கும். அது இப்படி இந்த மாதிரி வதக்கும் போது உங்களுக்கு நல்லா போயிடும். இப்போ இதில் நம்ம பட்டாணியை கொட்டிடணும். அதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதே சொன்னீங்க தண்ணி வேக வச்சதும் தண்ணி வச்சுருக்கேன், அந்த தண்ணி அதில் ஊற்றிடுறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தேவையான உப்பு, அவ்வளோதான். இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததும் தீயை குறைச்சிடுவோம். குறைச்சிட்டு அதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அதில் அப்படியே வேக விடுவோம். இது கொதிக்குது பாருங்கள். இப்போ தீயை குறைச்சிட்டு மூடியை போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே அதில் வேகட்டும். இதுக்கு இடையில இந்த பக்கம் கொஞ்சம் நெய்யை காய வச்சு அதில் கொஞ்சமாக சீரகம் தாளித்து கொடணும். சீரகம் முதலையே நீங்கள் தாளித்து மசாலாவோடு சேர்த்தா அது ஒரு ஃப்ளேவர், லாஸ்ட்டில் சேர்க்கும் போது அது ஒரு ஃப்ளேவர். இந்த பக்கம் நம்ம சீரகத்தை தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஒரு பேன் கொஞ்சமாக நெய், ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் இருந்தால் போதும். இதில் வெண்ணெய் எல்லாமே சேர்ப்போம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி வைக்கணும் இல்லையா, ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் அதில் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷு கட்டாயம் ரிச்சாக தான் இருக்கும். இதில் ஏதாவது நீங்கள் குறைச்சி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெண்ணெய் இந்த மாதிரி விஷயங்களை கூட குறைச்சிக்கலாம். பட் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது தான் அந்த ஹோட்டல் டேஸ்ட்டில் ஒரு 90% நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ நிறைய பேர் கேட்குறதுனால நம்ம அப்படியே பண்ணி காமிச்சிருக்கோம். இது வேணால் நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கூட்டி குறைச்சி பார்த்துக்கணும். இப்போ இந்த நெய் காஞ்சதும் அதில் 2 சீரகம், அதே மாதிரி இந்த சீரகம் பொரிஞ்சு போடும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வேணான்னு நினைக்கிறவங்க அந்த வறுத்து பொடிச்ச சீரகத்தூளை சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் மைல்டாக ஒரு கலர் சேஞ்ச் இருக்கும் அதில். இப்போ இதை அப்படியே இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டுருங்க. மீதி இருக்கிறது அப்படிமா லேசாக அதில் தனியாக வடித்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு ஒரு 2 கொதி
அதுக்கப்புறமா அதை திறந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெடி ஆயாச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து மீதி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். வெண்ணெய், அதோட கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கசூரி மேத்தின்னு சொல்கிற காஞ்ச வெந்தயக்கீரையை லேசாக அப்படியே கசக்கி அதில் போட்டுருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கரம் மசாலா போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு இல்லைங்க. இப்போ நம்ம தயிர், அந்த இளம் புளிப்புக்கான தயிர் அதில் சேர்க்க போகிறோம். தயிர் ரொம்ப புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது, லேசாக ஒரு நாள் பழைய தயிராக இருந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ இந்த பட்டாணி வெள்ளை குருமா ரெடி ஆயாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொதிக்க வைக்கணும்னு தேவை கிடையாது. ஏன்னா தயிர் போட்டிருக்கோம். கொதிக்க வைக்கணும்னு தேவை கிடையாது. கொதிக்க வைக்கணும்னு பிரியப்பட்டீங்க, இல்லை எங்களுக்கு கொஞ்சமே எல்லாம் பைண்டாகணும், அதனால் ஒரு சின்ன இது கரம் மசாலா இருக்க பச்சை வாசனை போகணும் அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா தீயை குறைச்சி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். பட் அது வந்து கம்பல்ஷன் கிடையாது. ஸோ இப்போ பட்டாணி வெள்ளை குருமா செஞ்சு ரெடியாக வச்சாச்சு. ஹோட்டலில் பண்ணுற ஸ்டைலில் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை இனிமேல் டிஸ்பிளே பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு பட்டாணி வெள்ளை குருமா. பட்டாணிக்கு பதிலாக வேறு என்ன போடணும்னு நினச்சிங்கன்னா பன்னீர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட. பட் என்னை பொறுத்த மட்டும் காய்கறிகள் கலந்து பண்ணுறது வந்து அவ்வளவு ஆப்டாக இல்லை. நான் ட்ரை பண்ணும்போது இது வெறும் பட்டாணி அல்லது அந்த பன்னீர், இது ரெண்டுத்துக்கு தான் அது நல்லா பொருந்தி போகுது, இந்த குருமாவோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இதை பண்ணுற விதமும். அதனால் இது இந்த 2 தான் நல்லாயிருக்கு. இதை தாண்டி நீங்கள் காய்கறி போட்டு ட்ரை பண்ணால் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இது வந்து சாதம், அதாவது புலவு ரைஸு, அதுக்கப்புறம் பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. பார்க்க வெள்ளையாக இருக்குமே தவிர அந்த பச்சை மிளகாயோட காரமும் அதில் சார்ந்து நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.